ஆகுமானா நான் கேட்டினா क्वेश्चंस கேட்டினா நான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டு I may got the placement in TCS or HP HCL or HP TCS Wipro something Zoho அப்படி போனா எனக்கு பெட்டர் அப்படினு தான். பட் ஜோஹோவோட ஓனர் பாரு, அவர் ஒரு காலத்துல 10 இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சவர் தான். HCLோட ஓனர் பாரு, ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சவர் தான். இப்போ அவங்க they are going to be giving the entrepreneurs, they are giving the jobs to lakhs and lakhs of people globally. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மெயின் எய்ம் என்னன்னா, இப்போ இதே நீ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பயப்படவே மாட்டோம். இப்போ நீ சைனாவை எடுத்துக்கோ, சைனாவை எடுத்துட்டீங்கன்னா they are having the குட்டி குட்டியாக ஒரு வீட்டில் வச்சுருப்பான். அவன் 10th 12th அந்த கிரேட் தான் படிச்சுட்டு இருப்பான். அவன் வீட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் செஞ்சு வித்துட்டு இருப்பான். அதனால தான் நம்மளுக்கு இங்கே டாய்ஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஷாப்ஸில் போய் டாய்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கீங்க, மோஸ்ட்லி இட் இஸ் கோயிங் டு பி ப்ராசஸர் இருக்குது, அதுக்குள்ள சென்சார் இருக்குது. ஏதாவது நீ கீ கொடுக்குற பொம்மைலாம் கடையில் போய் பார்த்துருக்கியா? இப்போ நவடேஸ் எதுவுமே நீ ஒரு சின்ன பசங்களுக்கு யாராவது ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கணும்னு போய் பார்க்குறேன்னு வச்சுக்கேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரோபோ சைஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்தியா? நீ ஒரு இது பார்த்தீங்கன்னா அது நேராக போகும், சென்ஸ் பண்ணும், பிக் பண்ணும், பேசினா பேசும். ஸோ இது பின்னாடி அப்படியே திருப்பி பாரு, எல்லாமே மேட் இன் சைனாவாக தான் இருக்கும். மூணு மேட் இன் இந்தியா 90% இருக்காது. அப்போ சைனீஸ் எல்லாம் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, இதை மாரி நான் ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக என்ன பண்ணுறான் பண்ணி நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு அவன் பாட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கான். ஓகேவா? அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். அவன் அதில் அவன் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே. நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கன்சியூமர்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் த இஷ்யூ. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இதை மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் இதை மாதிரியான செட்டப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மத்தியில் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இனோவேட்டிவ் ஐடியாஸ்னா என்ன, இதை பற்றி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்கள்கிட்ட என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கெட் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட கொடுங்க, அதை எவாலுவேட் பண்ணுங்க. அதுக்கு எப்படி டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கு உனக்கு ஐடியா மட்டும் தான், ஏன்னா நீ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருப்ப, செகண்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருப்ப, நீ ஃபுல்லாக படிச்சு முடிச்சிருக்க மாட்டேன். ஓகேவா? பட் உனக்கு ஐடியா இருக்கும், நீ சொன்னா நீ செய்வ. சார் இதை அப்படி பண்ணணும், சார் இப்படி பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஓகேவா? அதுக்கு ஒரு மென்டார் வேணும். ஓகேவா? ஸோ இந்த மென்டார் சப்போர்ட், அது மென்டார் மட்டும் இருந்தால் போதாது, பிளேஸ் மட்டும் இருந்தால் போதாது, ஃபண்டிங் தேவைப்படும். ஓகேவா? நான் எனக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும், சும்மா காசு எல்லாம் பண்ண முடியுமா? நிச்சயமாக ஃபண்டிங் தேவைப்படும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவ்வளோ ஃபண்டிங் கொடுக்குது இதுக்கு. ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபண்டிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மென்டார்ஷிப் இருக்குது, எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் இருக்குது, எங்கெல்லாம் இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி உனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சிஸ்டமேட்டிக்காக இதை எப்படி இது ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் தே ஆர் கண்டக்டிங் த மெனி ப்ரோக்ராம்ஸ் for you peoples, particularly for the engineering students தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இவ்வளோ நான் பேக்ரவுண்ட் சொல்கிறேன் இதுக்கு எதுக்குன்றதுனால. ஓகேவா? இப்படி நிறைய பண்ணுறதுனால தான் இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது நம்மளோட ஜிடிபிலாம் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் யூஸ் த இம்பாக்ட். ஓகேவா? நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, நவ் வி ஆர் இன் டெவலப்பிங் நேஷன் தான். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு டார்கெட் லாஸ்ட் இயர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். விக்ஷித் பாரத் 2047. விக்ஷித் பாரத் 2047 என்னன்னா, 2047ல we are going to be celebrating a centenary, 100th year of celebration of independence. Am I correct? 2047ல, now we are in 2025. When we are in 2047, we are going to be celebrate the 100th year. அப்ப our India must be a developed nation. அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் தான் now we are taking. ஓகேவா? ஸோ நம்மளோட கோல் எல்லாமே, செட்டிங்ஸ் எல்லாமே, பிளானிங் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது அப்போ தான் தெரியணும். ஓகேவா? பட் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் நான் சொல்ல வந்தேன், இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சிலோட ஒன் ஆஃப் த ஜாப். ஸோ இப்போ இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வி ஆர் கோயிங் டு பி டன். வி ஆர் இதில் இப்போ இது சொல்லிட்டேன் உனக்கு என்ன சொன்னேன். இப்போது ஐடியானா என்ன சொன்னோம், இனோவேஷன்னா என்னன்னு சொன்னோம். இன்னொரு வேர்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட இதுக்கு வந்துடுறேன். இதோட இன்னொன்று என்ன சொன்னேன், another term is going to be the startups. இந்த வேர்டு நிறைய இடத்துல இப்போ கேள்விப்படுவோம். இப்போ நீ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காரான்னு இருந்தேன்னு வச்சுங்க, அது ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு பேனர் வச்சிருப்பான். இது சில பஸ் ஸ்டாண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு வச்சிருப்பான். அப்படின்னா என்னன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் அப், நான் சில பேர்லாம் நீ என்ன செய்ய போற, நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். நீ அவனுக்கு வந்து அவன் ஒரு ஐடியா வச்சிருப்பான். ஸ்டார்ட் அப் ஐடியானா என்னன்னு சொல்லிட்டேன், இன்வென்ஷன்னா என்னன்னு சொன்னோம், இனோவேஷன்னா என்னன்னு சொன்னோம், இத்தனை நம்ம சொன்னோம். அப்போ ஸ்டார்ட் அப்னா என்னவா இருக்கும்? யாராவது ஒருத்தன் சொல்லும் பார்ப்போம். ஸ்டார்ட் அப்னா என்ன இருக்கும்? இல்லை எதை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம்?
எக்ஸாம்பிள், ட்ரெடிஷ்னலா இல்லாம திரும்ப திரும்ப மேனுவலாவோ பாரம்பரியமாவோ பண்றதா இல்லாம என்னோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மூலமா ஒரு கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்றேன். அது ரேபிட் growth இருக்கணும். அந்த கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றல அதுல ஏதாவது புதுசா இனோவேஷன் இருக்கணும். அதை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா அதை நான் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். ஓகேவா? நீ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட இ-காமர்ஸ்ல பாரு, எதை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம்? இ-காமர்ஸ் பார்க்கக்குள்ள இது வரைக்கும் இருந்ததெல்லாம் நமக்கு என்ன, லோக்கல் ரீட்டைல் ஷாப். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா லோக்கலா போய் ஒரு ரீட்டைல் ஷாப்ல வாங்குவோம், இல்ல நியர்பை சிட்டிஸ்க்கு நம்ம போய் ஒரு எனக்கு தெரிஞ்ச பொருளோ வில்லேஜ்ல இருந்தீங்கன்னா பக்கத்துல உள்ள டவுனுக்கு போவோம். இப்போ என்னது, இ-காமர்ஸ்ல யார் உள்ள வந்தா, ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள வந்தா? நம்மளோட அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட், மீஷோ, இவங்க எல்லாமே என்னது, they are having the small startups 4 or 5 years back. Now they are becoming the successful startup. அவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியா என்ன, ஒரு ஆப் கொடுத்துட்டாங்க, மணியை ஆன்லைன்ல கொடுக்கலாம், வீட்டுக்கு டெலிவரி பண்றேன். ஓகேவா? உங்களோட என்ன ப்ராடக்ட்ன்றதை நீங்க விர்ச்சுவலி யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் அன் வீடியோவோ இல்லை அனிமேட்டடாவோ இல்லை ஏஆர்விஆர்லாம் போட்டு உங்க கையில கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இதில் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ அது அவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியா தானே. கடையில் போய் எப்படி கண்ணால பார்த்து வாங்குறோமோ அதோட ஒரு ஸ்டெப் ஹெட்டாக போய் எனக்கு என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறப்ப ரேஞ்சு பிராண்டு எல்லாமே நான் போட்டு பார்த்துட்டு ஃபில்டர் போட்டுட்டு கடைசியில் எனக்கு இதுதான் வந்து முடியுது. நீ கடையில் போனால் கூட அவ்வளோ வாங்க முடியாது. ஓகேவா? அது காஸ்ட்லியா அதுன்றதை விட்டு. ஓகேவா? பட் அப்படிலாம் உங்களுக்கு காஸ்ட்லியா கிடையாது. ஏன்னா எல்லாருமே நிச்சயமா இங்க இருக்க 50 பேருமே ஒரு நேரத்தில் நீ இதை வாங்கியிருப்ப, ஃபிளிப்கார்ட் அமேசான்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்ப. அப்போ இ-காமர்ஸ்ல அவன் ஒரு ஸ்டார்ட் அப் யாரு, நான் சொன்ன அமேசான், ஃபிளிப்கார்ட், மீஷோ எல்லாமே. வேற என்ன இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் சொல்ல பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நம்ம முன்னாடி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம ஏதாவது ஒரு இது வீட்டில் காரோ ஆட்டோவோ புக் பண்ணணும்னா நான் டிரைவருக்கு கால் பண்ணுவேன். இப்போ we are having ஊபர். சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் பண்ணியிருக்கான். அவன் ஒரு ஸ்டார்ட் அப் தானே. இப்போ அவன் ஸ்டார்ட் அப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக they are going to be done this one. தென் ஃபுட் டெலிவரியில் நம்ம எல்லாம் கடைக்கு போனால் நீ வேணா போய் நம்ம வாங்கிட்டு வரணும், இல்லை நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் அவன் வேணா ஒரு ஆள் கொடுத்து நம்ம வீட்டுக்கு அனுப்புவோம். அவ்வளோதான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ பாரு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ. இதில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்றது வந்து நம்ம சிதம்பரம் பீப்புள்ஸ்க்கு தெரியும். we are having the one of the food delivering app owner is going to be the alumnus of our ECE department. He is the Ram Prasad. He is look aftering the Zaros. Is that A-R-O-S? Zaros. அவர் வந்து 2006 passed out of ECE. We went to Singapore. அதுக்கப்புறம் அங்கேருந்து 2010ல திருப்பி இங்கே 12ல வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி சிதம்பரமா பேஸ் பண்ணி ஒரு சிதம்பரம் பீப்புள்ஸ்க்கு ஒரு நெட்வொர்க் பண்ணுறாரு. இங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாம் நெட்வொர்க் பண்ணி ஒரு காம்படிட் பண்ணுறாரு. யாரோட, நான் வந்து பொருளும் கொடுக்குறேன், ஃபுட்டும் கொடுக்குறேன், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்குறேன், எல்லாமே ஆல் இன் சிங்கிள் ஆப்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறேன். கோவிட்ல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட். ஜஸ்ட் ஒரு 12 lakh rupeesல he started his startup. Now his turnover is going to be 225 crores. என்ன அவரோட நெக்ஸ்ட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் டார்கெட்டே பண்ணல. எதை டார்கெட் பண்ணாருன்னா இதே மாதிரி குட்டி குட்டியா டவுன்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60 டவுன்ஸ்ல he is establishing his network, Zaros. ஓகேவா? இவர் ஒரு ஸ்டார்ட் அப், சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் அப். வேற என்ன சொல்லலாம், நான் சொன்ன எஜுகேஷன்ல நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆன டியூஷன்ஸ், இல்லை நான் கூப்பிட்டேன்னா எனக்கு வீட்டுக்கு எங்கள் பையன்கிட்ட டியூஷன் வேணும்னா சாரை கூப்பிட்டேன்னா வீட்டில் வந்து எடுப்பாரு, இல்லை நான் கொண்டு போய் விடணும். ஓகேவா? இவன் என்ன செஞ்சா, பைஜூஸ் இப்போ நிறைய இருக்கு. அவன் அந்த லெக்சர் இருக்கு. நீ ஆன்லைன் இது பார்த்தீங்கன்னா கோச்சிங் பார்த்தீங்கன்னா we are having the plenty of the things is going to be available. That is the thing. Automobiles, டெஸ்லா அவங்க ஒரு ஸ்டார்ட் அப்ஸ், லைக்வைஸ். ஸோ இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா ஸ்டார்ட் அப்ஸ். அவங்களோட நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸை பிஸ்னஸ்ல போடுறாங்க, இல்லை அந்த கம்பெனியில போட்டு ட்ரெடிஷ்னல் வேஸ்ட்லேருந்து அவங்க கொஞ்சம் வெளியில வந்து they are going to do their business. ஓகேவா? ஸோ இப்போ ஏகப்பட்டது இருக்கு. இப்போ அன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மீம்ஸ்ல, இதில் மீம்ஸ் கிடையாது, ரீல்ஸ்ல பார்க்குற வீட்டுக்கு வந்து மெய்ட்ஸ், சரௌண்ட் மெய்ட்ஸ் வேணும்னா அவங்க ஒரு ஆப்ஸ் வச்சிருக்காங்க. நான் ஜஸ்ட் இந்த ரேஞ்சில் இந்த ஏஜில் இவங்க குரூப் வேணும்னு சொன்னாங்கன்னா they are going to be sending. ஓகேவா? இப்போ நேற்று ஒரு ஸ்டார்ட் அப், நேற்று 2-3 நாளாக நான் ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான்னா, இது என்ன சம்மர், எல்லார் வீட்லையும் ஏசி இருக்கு, எல்லாரும் எதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் ஏசியை க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த ஆப் பேர் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அது
ஒன்று ரீசெண்டாக ஒரு 2 or 3 days வந்துட்டு இருக்கு. 500 rupees கொடுங்க, நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்க. we can do it in a பக்கா வே ஆஃப் cleaning the AC, ஃபில்டர் க்ளீன் பண்ணுங்க, எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுங்க. you can enjoy the full effect of the cooling. அவன் ஒரு ஸ்டார்ட் அப், அவனுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு பாரு, ஓகேவா? ஸோ he is a successful startup. மோஸ்ட்லி இப்போ இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் திரும்ப நான் உங்களை டார்கெட் பண்ணி சொல்றது என்னன்னா, சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் இருக்கணும், ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம டிஜிட்டல் பேங்கிங் செக்டர்ஸோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ யூ பீப்புள்ஸ் ஹேவ்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதெல்லாம் என்ன சார் பண்ண முடியுமா அது இல்லைன்ட்டு. இதுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, every year in the Institution Innovation Council is going to be conducting the Smart India Hackathons also. Hackathon அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்க ப்ராப்ளமாக அதில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல நான் கொஞ்சம் 2 minutes அதை முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இப்போ ட்ரெயின் இருக்கு, ட்ரெயினில் என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதுக்கான சொல்யூஷன்ஸ் we can get it from the students வந்து கெட் பண்ணுவோம். இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இல்லை ட்ரெயினில் வந்து சம் அபியூஸ்மெண்ட்ஸ் நடக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸுக்கான இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், இதுக்கான சொல்யூஷன்ஸ். அங்கே ஒரு டாய்லெட் இருக்கு, அதில் ப்ராப்ளம் இருக்கு, அங்கே இருக்க வாட் எவர் இட் மேபி கிளீன்னஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, ஃபுட்ல ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸாக தே ஆர் கோயிங் டு பி புட் இட் ஹியர், ஓகேவா? நவ் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு பி கெட்டிங் த சொல்யூஷன் ஃப்ரம் யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இருந்து சொல்யூஷனை வாங்குறது மட்டும் இல்லை, அதோட பெஸ்ட் சொல்யூஷன்ஸை தே ஆர் கோயிங் டு பி ஃபெண்டிங் அண்ட் மென்டர்ஷிப் சப்போர்ட்ஸ் கொடுத்து அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றி உன்னை ஸ்டார்ட் அப்பாக காண்டி போடுக்கிற வரைக்கும் தே ஆர் கோயிங் டு பி டூயிங். எவ்ரி இயர் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் ஃப்ரம் இந்தியன் 7 lakh ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷனை. எவ்ரி இயர் October Decemberல வரும். யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அவன் ஒரு சொல்யூஷன் ப்ராப்ளம் சொல்லியிருப்பான், அதுக்கான சொல்யூஷன் நீ கொடுக்க போற. இதேமாரி இந்தியாவில் இருக்க மொத்த பேர் இல்லை, அந்த யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவன் கொடுப்பான், ஓகேவா? அப்படி கொடுக்கக்குள்ள அதுலேருந்து பெஸ்ட் சொல்யூஷன்ஸாக 5 எடுத்து நோடல் சென்டருக்கு வர வச்சு அதை அவனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவோம். அதுலேருந்து பெஸ்ட் 3 எடுத்து அவன் ஃபண்டிங் சப்போர்ட், டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்து they are going to be doing. நீ ஃபைனலாக வரப்போ பார்த்தீங்கன்னா you can become a successful entrepreneur ஆயிடலாம். நீ எங்கேயும் போய் வேலை கேட்டுட்டு நிற்க வேணாம். You can give the jobs to more peoples. அது ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஓகே? ஸோ நான் ஒரு பாஸ்ட் 20 minutes நான் என்ன சொன்னேன்னா, இனோவேஷன், ஒரு ஸ்டார்ட் அப், பிஸ்னஸ் மாடலிங்னா என்ன, இன்வென்ஷன்னா என்ன, ஐடியானா என்ன, இனோவேஷன்னா என்ன, நீங்களும் ஒரு இனோவேட்டர் ஆகலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கனால தான் திரும்ப சொன்னேன், படிக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நாங்கள் இதில் வந்து நான் S grade வாங்குறேன், 90% வாங்குற பையன் எல்லாமே இதில் வரமாட்டான். படிப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோ, ஓகேவா? உனக்கு ஐடியா இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிருந்தா போதும். ஈவன் இட் இஸ் பாய் ஆர் கேர்ள், irrespective of this one, ஓகே? யூ கேன் பிகம் த சக்ஸஸ்ஃபுல் entrepreneur, ஓகே? ஸோ அந்த இதை விட்டுடலாம். ஸோ பாஸ்ட் 20 minutes என்ன சொன்னேன், இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் இனோவேஷன் கவுன்சில்னா என்னன்னு சொன்னால், இதோட ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு வந்ததுனால ஐ எம் கிவிங் த மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தீஸ் திங்ஸ். அடுத்த வரக்குள்ள we can directly go to this topic. ஸோ இதில் என்னென்னப்பா, இந்த இன்ஸ்டியூஷன் இனோவேஷன் கவுன்சில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி ப்ரோக்ராம்ஸ். அப்படின்னா என்னென்னா, நான் இதுமாரி அங்கே ஆனார், இவர் ஆனார், அவர் ஆனார், பைஜூஸ் ஆனார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதோட, அந்த பைஜூஸ் ஓனரே கூப்பிட்டு வந்து நான் பேச சொல்கிறதுன்றது சக்ஸஸ் ஸ்டோரி. அப்போ உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருமா? நான் சும்மா உனக்கு திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவர் என்னப்பா சும்மா கதை அடிச்சுட்டு போறாரு, அவருக்கு ஏதாவது இருந்திருக்கும், அவர் ஆயிருப்பாரு, இவர் சார் சும்மா சொல்லிட்டு போறாருன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராது நான் சொல்றதை பார்த்தா. பட் நானே ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருந்தேன், நான் ஒரு இன்னோவேட்டரா இருந்து நானே பேசணும்னு வச்சுக்கேன், அப்போ உனக்கு என்ன வரும்? ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, ஓ பரவாயில்லையே, இதெல்லாம் தான் அவங்க ஹர்டில்ஸ் அவங்க சந்திச்சிருக்காங்க, இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, பட் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு, நம்மளுக்கு சொல்கிறாங்க, டேரெக்டாக நம்ம we can approach like thisன்னு தெரியும். அப்போ இதை மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸும் we are doing, ஓகேவா? we means this institution innovation council, ஓகேவா? இதில் in addition to that என்னன்னா, நிறைய செலிப்ரேஷன்ஸ் டேஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. செலிப்ரேஷன் டேனா என்ன தெரியுமா? இப்போ நீ இது கேலண்டரை கிறுக்கிக்குள்ளேயே பார்த்துருப்பேன், என்ன போட்டிருப்பாங்க, இன்னைக்கு வந்து
நேஷனல் சயின்ஸ் டே, நேஷனல் ஒவ்வொரு டே இருக்கும். யாரோ ஒருத்தவங்களோட பர்த் ஆனிவர்சரியோ ஏதோ ஒன்று செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதை மாதிரி முக்கியமான செலிப்ரேஷன் டேஸை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தெரியாமே இருக்கும். உனக்கு யாருக்காக எதுக்கு கொண்டாடுறாங்கன்னே தெரியாமல் இருக்கும் சில டேஸ்லாம். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்றது இது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இன்னைக்கு 2 செலிப்ரேஷன் டேஸை பற்றி உங்களுக்கு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அதுக்காக தான் ஒன்று கொடுத்தேன். ஒரு நெக்ஸ்ட் டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 10 minutes I'll give the small intro regarding the National Education Day. ஓகேவா? அடுத்தது இன்னொருத்தர் வராரு, அவர் அவர் another 10 minutes தான். ஓகேவா? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, 10 minutes நேஷனல் இனோவேஷன் டே. ஆக்சுவலாக எவ்ரி இயர் நவம்பர் 11th பார்த்தீங்கன்னா we are celebrating the national நேஷனல் எஜுகேஷன் டே. ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷனில் என்ன சார் இப்போ சம்மந்தம் எல்லாமே இப்போ கொண்டாடுறீங்க அப்படின்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் அப்போ யூஆர் இன் ஹாலிடேஸ் ஆல் த பீப்புள்ஸ், அப்போ நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியலை. ஓகே, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம்டெக் ஹாலில் நேஷனல் வாட்டர் டேன்னு ஒன்று தேர் செலிப்ரேட்டிங். ஓகேவா? ஸோ வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ், ஹவு யூ ஆர் கோயிங் டு பி ரெடியூஸ், ரீசைக்கிள் எப்படி பண்ணுறது, அதை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக தே ஆர் கோயிங் டு பி செலிப்ரேட்டிங் ஆன் த கரெக்ட் டே. ஓகேவா? சம்டைம்ஸ் நீங்களாம் ஹாலிடேஸில் இருந்தனால நம்ம கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ண முடியல. ஸோ பட் at least you must know some information about the National Education Day. Okay, so in the National Education Day வந்து every year 2-3 informations இதெல்லாம் நீ நிறைய இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னன்னா, நீ ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் போறன்னு வச்சுக்க, அதுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்குள்ள என்ன பண்ணலாம்னா most of the questions வந்து பார்த்தீங்கன்னா they are going to be most of the cuisines they are going to be based on the celebrations activities. ஓகேவா? நான் ஒரு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் சும்மா மார்னிங் நான் நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காக. நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாம்ல இந்த நேஷனல் செலிப்ரேஷன் எஜுகேஷன் டே பற்றி மட்டும் 3 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? இதில் நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும், நான் டிஎன்பிசியோ யூபிஎஸ்சியோ சம் எக்ஸாம்ஸ் எழுதுற போறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா. ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ மே யூஸ்ஃபுல் ஃபார் யூ தீஸ் செலிப்ரேஷன் டேஸோட இது. ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிட்டேன், இது எவ்ரிடே நவம்பர் 11th கொண்டாடுறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ யாருக்காக எதுக்காக இந்த நேஷனல் எஜுகேஷன் டேவை இவர் 2009ல இருந்தா இது நம்ம இந்தியாவில் நம்ம இது இன்டர்நேஷனல் கிடையாது. இப்போ நம்ம சிலதெல்லாம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேன்னு இப்போ ஒன்று வந்துச்சு, அது உலகத்தில் இருக்க எல்லா உமன்ஸ்க்காகவும் கொண்டாடுறது. ஓகேவா? சிலதுல நேஷனல் நம்ம நேஷனல் லெவலில் நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? அப்படி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட பேர் கேள்விப்பட்டிருக்கேன் யாராவது? மௌலானா அப்துல் கிடையாது, அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? இவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம we are celebrating the National Education Day from 2009 onwards. ஓகேவா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நம்ம எல்லாருக்கும் இவர் தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா? he is the first education minister of India. ஓகேவா? இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, இதை மாதிரி நம்ம ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம நேருவோட மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? இவர் தான் இவர் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளர். ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவரை வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிறார். இவரோட மெயின் திங் என்னன்னா, அவர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, அக்கார்டிங் டு அபுல் கலாம் ஆசாத், ஸ்கூல்ஸ் ஆர் த லேபரட்டரிஸ் தட் ப்ரொடியூஸ் த ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரின்றத ஒரு மனசுல ஆழமா அதுதான் பதிச்சுக்கிட்டாரு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதுதான் ஃபியூச்சரோட இந்தியாவை டெவலப் பண்ணுன்றதுக்காக அவர் இருந்த 10 years தான் அவ்வளோ டிராஸ்டிக்கான they are going to be give the அவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டாந்தார். அதோட பிரீஃபாக நான் சொல்றேன் பாரு. he is the person behind the IITs and various institutions in India. இப்போ நம்ம வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்ம டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லக்குள்ள நம்ம இந்தியாவில் இருக்கிறதுல நம்ம எதை சொல்றோம், ஐஐடிஸ் NITs லைக் தட் சொல்றோம்ல. இப்போ இருக்கிற ஐஐடிஸ் மொத்தத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமா இருந்தவர் அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் எதுவும் ஸ்கூல்ஸ்க்கோ காலேஜஸோ டிகிரிஸே படிக்காதவர். இவரோட விஷனரி எப்படி இருந்திருக்குன்னு பாரு அப்போ. ஓகேவா? 1950sல they started the IITs. He is the man behind this, starting the IITs and NITs and top colleges in India at that time itself. ஒரு பிரீஃபா பார்த்துக்க, அவர் 1888ல he is born. ஓகேவா? மெக்கால அவர் பிறந்திருக்காரு அப்போ சவுதி அரேபியால. தென் ஃபாதர் நேம் மதர்ஸ் நேம் அவர் கீழே பாரு எஜுகேஷன் என்ன போட்டிருக்கான்னு பாரு.
ஹோம் எஜுகேஷன் தான். அவர் எவ்வளவு பெரிய எஜுகேஷன் மினிஸ்டர் வாங்கி அவரோட விஷன் பார்த்துப்பா தெரிஞ்சுக்கிறது. இட் இஸ் கோயிங் டு பி தி ஹோம் எஜுகேஷன் செல்ஃப் தாட். கத்துக்கிட்டது எல்லாமே வந்து புக்கை பார்த்து தானா படிச்சு கத்துக்கிட்டது. எங்கேயுமே அவர் போய் இது பண்ணல. ஓகேவா? தட் இஸ் தி திங். தென் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அப்ப எங்க இருந்தாரு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல. ஓகே, அதெல்லாம் அவரோட பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் ஆத்தர்ட் பை ஹிம். அது தென் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி காட் பெரிய அவார்டு. எது நம்ம சொல்றோம்? பாரத் ரத்னா. அந்த பாரத் ரத்னா அவார்டு அவர் கொடுத்துருக்காங்க. டைட் அட் 1958. ஓகேவா? ஸோ ஒரு ஃபாஸ்டா ஒரு ரீகேப் பண்ணிடுற பாரு. மௌலானா தி விஷனரி லீடர் வாஸ் எ ஸ்காலர், ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகேவா? Despite of being the involved in struggle of Indian independence, அது ஒரு 47 படி வரைக்கும் இஸ் a freedom struggler. அதுக்கப்புறம் என்ன ஒரு முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா only through educate the people. ஒன்றும் தெரியாம இருந்ததுனால தான் நம்மளை ஏமாத்தி அவங்க இங்க இருக்காங்க பிரிட்டிஷ். ஸோ நம்ம இந்தியன் பீப்புள்ஸை, ஸ்டூடெண்ட்ஸை, யங் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும்? we are going to be educate and knowledge propagate பண்ணணும். என்னன்றது புரிய வைக்கணும். எது சொன்னாலும் கேட்டுட்டே இருக்க கூடாது. ஸோ ஏன் எதுக்குன்னு கேட்க ஆரம்பிக்கணும். ஏன் எதுக்குன்னு எப்ப கேட்ப? நீ படிச்சிருந்தா மட்டும்தான் கேட்ப. ஓகேவா? படிக்கலன்னா யோசிச்சு பாரு. ஒரு படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நீ படிக்காத எது சொன்னாலும் கேட்டு போவோம். நீ திங்க் பண்ணுவ. ஏன் சார் பண்ணணும்? எதுக்கு சார் பண்ணணும்? 1008 கொஸ்டின் கேட்போம். உன்னை ஏமாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ அது எப்போ உனக்கு அந்த நாலேஜ் வந்துச்சு? படிக்கிறதுனால தான் அந்த நாலேஜ். இது அவர் அப்பவே யோசிச்சார். ஓகேவா? யோசிச்சு நம்ம ஃப்ரீடம் அப்பதான் his vision laid the foundation for India's strong and progressive education system. இப்போ நம்ம இந்தியால இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னா முக்கியமான காரணம் அவரோட பாலிசிஸ் அண்ட் ஸ்டார்டிங் த பயோனியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாரு. அப்படியே ஃபாஸ்டா பார்த்துட்டு வந்துரும் பாரு. ஒரு 9 years he has become the education minister. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் தான் எஜுகேஷன் பாலிசிஸ் தான் அவர் தான் டெவலப் பண்ணார். இப்படிதான் இருக்கணும். நீ ஒரு சயின்ஸ் படிக்கணும்னா அதுக்கு ஒரு பாலிசி, இன்ஜினியரிங் படிக்கணும்னா இப்படி பாலிசி, ஸ்கூல் எஜுகேஷன்னா இப்படி ஒரு பாலிசி. ஓகேவா? யாரெல்லாம் படிக்கணும், படிக்காம யாரும் வீட்லயே இருக்கக்கூடாது. மொத்த பேருக்கும் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்போம். ஃப்ரீ எஜுகேஷன்ன்றது செலவு கிடையாது. ஃபியூச்சர் இந்தியாவோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். யோசிச்சு பாரு. நம்ம ஃப்ரீ எஜுகேஷனுக்கு நீங்க செலவு பண்றாங்கன்னா அது செலவா நம்ம பார்க்க கூடாது. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். கரெக்டா இல்லையா? Okay, so this is the thing. அது எல்லாமே அவரோட பெரிய விஷன் அந்த நேரத்துல. Okay, next you can see establishment of the premier institution. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். IITs, NITs அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல இந்த UGCன்ற வேர்ட் நிறைய இடத்துல கேள்விப்படுவோம். ஓகேவா? that is the governing body for the higher education. நான் ஏதாவது ஒரு புது நம்ம காலேஜ் யாரு கீழே கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னா UGCக்கு கீழே யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஓகேவா? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஓகேவா? அதுதான் அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அப்போ பாரு, அப்ப எப்பயோ ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு. இப்பயும் அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். we are going to be following. Okay, that is the thing. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா promotion of primary and higher education. அப்படின்னா என்னது? he emphasized the free and compulsory education for the children of age 14. அப்பவே என்ன பண்ணாரு? ஒரு RTE ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன், எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான உரிமை இருக்கு, கண்டிப்பா படிக்கணும், ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்றத கொண்டாந்தாரு. ப்ரமோஷன் ஆஃப் யுனிவர்சல் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், காஸ்ட், ரிலீஜன், ஜெண்டர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு 20 years பேக் வரைக்கும் கேர்ள்ஸை படிக்க அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்க? 10th ஓடையோ ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஹையர் எஜுகேஷன் எதுக்கு? பட் இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. ஓகேவா? irrespective of gender, caste, religion இது இல்லாம எல்லாரும் எப்போதும் படிக்கணும் அப்படின்றத கொண்டாடுறாரு. emphasize on cultural and literary development. ஓகேவா? சாகித்ய அகாடமி இந்த மாதிரி நிறைய அகாடமிஸ் லிட்டரரி அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவர் பார்த்தார். இதெல்லாம் எப்படி யோசிச்சிருக்காரு பாரு. அப்படி his effort ensured that education was just about literacy but about the holistic development. எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுல் டெவலப்மெண்டா இருக்கணும் அப்படின்றத அவர் நினைச்சார். Okay, this is the background. அப்படி சொல்லிட்டு பாரு. Okay. So the next you can see this one. The points மட்டும் பாருங்க. Next within 2 or 3 slides we will conclude this one. Importance of education in India's growth. Okay. இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டேன், எஜுகேஷன் எவ்வளோ இந்தியா growthக்கு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது சொல்லிட்டோம்.
It is the any nation education is the basic backbone, and India's case its most powerful transmission. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா more than 1.4 billion people are there. We are globally leaders in innovation, technology and social economic process, but only we invest in education. இப்படி இருந்ததனால தான் நம்ம வந்து வேர்ல்டுக்கே we are supplying the engineers now. கரெக்டா? நிறைய நீ ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருப்ப. வேர்ல்டுல மைக்ரோசாஃப்ட்ல எவ்வளோ இந்தியன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, யூகேல இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீ பார்த்துட்டே இருப்ப. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் பாரு, ஒரு 20 இயர்ஸ் நம்ம அப்போ கஷ்டப்பட்டது ஒரு 80sலேருந்தே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களாம் மேபி ஸ்கூல் எஜுகேஷன் சயின்ஸோட நிறுத்திட்டாங்க. அவங்க டெக்னாலஜிக்கே போகலாம். அவங்க ஆல்ரெடி டெவலப்டு நேஷன், ரிச்சஸ்ட் பர்சன். அவங்கள்ட்ட இது இருக்கிறதா நம்மளுக்கு ஒன்று அமெரிக்காவில் அது இருக்கு அது இருக்குன்னு சொல்றது இல்லை. நம்ம ரொம்ப கீழேந்து வந்திருக்கோம். அனதர் திங், நம்ம 200 இயர்ஸ் நம்ம வந்து வேற யாரோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேவா? வந்தா அவன் வேற போயிட்டான் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு. நம்ம ஸ்கிராச்லேருந்து ஜீரோலேருந்து எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? 1947 ஸ்கிராச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஜீரோ நம்ம அந்த நேரத்தில் அப்போ ஸ்டார்ட் பண்ணி இவரோட முயற்சியில எஜுகேஷன் ஒரு 30 இயர்ஸ் இவ்வளோ டெவலப் ஆகி ஒரு 90s 80sலேருந்தே பார்த்தீங்கன்னா we are supplying the engineers through manpower. அவ்வளோ சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டில் நம்மளோட பெரிய வெல்த்தே என்னன்னா யூத் தான். ஓகே, ஸ்டில் ஓகேவா? நம்மள்ட்ட அவ்வளோ யூத் இருக்காங்க. பிலோ 35 இயர்ஸ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இருக்க எங்கேயாவது கம்பேர் பண்ணாமல் இந்தியாவில் தான் அதிகம். இவங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி எஜுகேட் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இதெல்லாம் நர்ச்சர் பண்ணோம்னு வச்சுங்க, we surely become the number one in the world. அதுதான் நம்மளோட aim. So இத பாருங்க, economic developments, education என்ன பண்ணுது? இது என்னன்னா how education is going to be become the part of the India's growth. Education enhances the skills. உங்களோட ஸ்கில்ல enhance பண்ணுது, employability, and it fuels the industries like IT sector, healthcare and manufacturing. Okay, so India is booming in startup ecosystem and digital economy. இப்போ ரீசெண்டா நம்ம படிப்பு தான் இதெல்லாம் சொல்லியாச்சு. இதோட எங்க ரிஃப்ளெக்ஷன் தெரியுது? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டிஜிட்டல் எக்கானமி இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீசிங். ஓகே, ஸோ ஆன் சோஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் ஈக்குவாலிட்டி பாரு, we are having the education uplifts marginalized communities, ensuring the equal opportunity for all. இது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் எம்பவர்மெண்ட்டுக்காக. இதெல்லாம் these are all the பேட்டி பச்சோ, பேட்டி பாடோ அப்படின்றதுலாம் என்னன்னா, இது வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய உமன் எஜுகேஷன் சிஸ்டம்ஸை நம்ம தமிழ்நாடு ஓகே. இதே நீ யூபி சில ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் படிக்கிறது. ஓகேவா? தே ஆர் இன் ஹோம். ஓகே, ஸோ அதனால நம்ம கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் தே ஆர் கோயிங் டு பி கிவிங். ஓகே, நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். Institutions like IITs, NITs and most of the state universities like our universities have placed in India at the forefront global innovation. From ISRO Chandrayaan mission to breakthroughs in the implementation of AI and biotechnologies in these things. நான் சொல்லக்குள்ள institutions like IITs சொன்னல, இதுல ஒரு breakthrough சொன்ன நம்ம சந்திராயன் 3 நம்ம லேண்ட் பண்ணது. ஓகேவா? For your information, அந்த சந்திராயன் 3 மிஷன்ல 3 of our alumnus are from Annamalai University. கேள்விப்பட்டியா என்னன்னு தெரியல. அப்போ நாங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ்லாம் கூட இங்கே வச்சு பேப்பர்லாம் கூட போட்டிருந்தோம். One from computer science, another one from another 2 from my department, electronics and instrumentation, and one more person from the physics department. And the Chandrayaan 3 missionல they are going to be in the part. ஒருத்தர் கண்ட்ரோல் சைடில் இருந்தார், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வந்தவர் வந்து ஏஐ பார்த்துக்கிட்டாரு, இன்னொருத்தர் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்துக்கிட்டார், ஃபிசிக்ஸ்லேருந்து வந்தார். அவர் பேர் முருகன். நேம்ஸ் எனக்கு டக்குன்னு வரல இப்போ. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கவங்கலாம் பாரு, சந்திராயன் 3 மிஷன்லேயே தே கோயிங் டு பி பிளேஸ்ட் அண்ட் தே ஆர் கோயிங் ஸ்டில் ஒர்க்கிங். அடுத்தது வேற ஒரு ப்ராஜெக்ட்ல தே ஆர் கோயிங் டு பி ஒர்க்கிங். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் பாரு, நான் சொன்னது பாரு, யூட்டிலைசிங் த இந்தியாஸ் demographic dividend. Okay, with over 65% of the Indian populations are below 35. Okay, அது வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஓகேவா? we are nearing China. ஓகேவா? அதுல 65% வந்து below 35ன்னு பார்க்கல. வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா யூத் வந்து நம்மள்ட்ட தான் அதிகமா இருக்காங்க. Education is the key to transforming this youth power into a skilled workforce. ஓகேவா? The skilled workforce மாத்துறது தான் மெயின். த்ரூ எஜுகேஷன் ஒன்லி யூ கேன் டூ. ஓகேவா? வேற எப்படியுமே பண்ண முடியாது. ஓகேவா? அவனுக்கு நீ எஜுகேட் பண்ணிட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய,
அவன் வந்து என்ன பண்ணிப்பான், they are going to be developed. ஒவ்வொருத்தன் அவனுக்கு என்ன ஸ்கில்ஸ் அவனுக்கு அவன் டேலண்டா இருக்கானோ it is going to be. These are some of the challenges we are going to be faced in the 21st century. Just இத பாரு, India's commitment to the education. அப்ப இந்தியா என்னன்னா, இது முன்னாடி நான் சொன்னது வந்து importance of education in India's growth சொன்னேன். பட் இந்தியா என்ன நாட் பட் இந்தியா என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு இதை நம்ம எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, the government has taken several steps to strengthen the education system. சும்மா நம்ம வந்து புக்கை மட்டும் படிச்சா போதாது, காலேஜுக்கு மட்டும் போனா போதாது. அவன் ஸ்ட்ரென்த்தன் எப்படி பண்ணா, they are going to be innovation, excellence, they are going to be எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, first one is going to be the national education policy. Then இந்த ஆக்ட் கொண்டாந்தாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். தென் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 NITs தான் இருந்துச்சு, IITs தான் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் எவரி ஸ்டேட்டுக்கு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா NITs எல்லாத்துக்கும் 1 இருக்கு, 2 வந்துருச்சு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா NITs. அதுக்கப்புறம் IIITலாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ரிசர்ச் பண்றேன், நான் புதுசாக ஏதாவது புதுசாகவும் கண்டுபிடிக்க போறேன், இருக்கிறத நான் ஏதாவது இனோவேட் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு ஃபண்டிங் வேணும். ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் மீ ஆல்சோ. நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன்னா எனக்கு யாராவது ஃபண்டிங் கொடுத்தாலும் நான் பண்ண முடியும். எனக்கு ஃபெசிலிட்டி இப்போ கிரியேட் பண்ணி தரணும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் எப்படி பண்ணுவேன்? ஸோ ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கோயிங் டு பி கிவிங் த லாட் ஆஃப் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் டு சர்வ் DST அண்ட் adults அண்ட் டிஜிட்டல் அண்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங்ஸ். முக்கியமானது ஃபார் யூ பீப்புள்ஸ், ஐ வில் கிவ் த ஸ்மால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. இந்த இதை கொஞ்சம் மொபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சர்ச் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி தி ஸ்வயம் திக்ஷா அண்ட் இ-வித்யா. திக்ஷா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். திக்ஷா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக NCERT ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த டீச்சர்ஸ்க்காக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அன் அனிமேஷன். நீ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சாரி CBSE-ஆக இருந்தாலும் சரி, நம்ம சமச்சீர் கல்வியில் படிச்சிருந்தாலும் சரி, எந்த கான்செப்ட் எடுத்தாலும் பக்கத்தில் ஒரு சும்மா QR கோடு போட்டிருப்பான். நீ அந்த ஆப்பை நீ இது பண்ணி திக்ஷாக்கு தான் போகும். அதை பற்றி சூப்பராக ஒரு அனிமேட்டடாக கொடுத்துருப்பான். அது NCERT-யோட ஒரு இனிஷியேட்டிவ். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை பண்ணுறாங்க, வேற பேரில் பண்ணுறாங்க. இ-வித்யான்றது ஸ்கூல்ஸ்க்கான என்ன தெரியுமா? இ-வித்யான்றது இப்போ மொபைல்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு, இன்னமும் மொபைலே யூஸ் பண்ணாத ஊரெல்லாம் இருக்கு, ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கான். அவனுக்கு டிவி மூலமா they are going to be giving the education 24/7 through e-vidya. இன்னொரு இந்த ஸ்வயம் பார்த்தீங்கன்னா, it is the one of the initiative taken by the government of India. இது என்னன்னா, they are conducting the MOOC course. உங்களுக்கு தான் இன்னும் இதை பற்றி கொஞ்சம் செகண்ட் இயர்ஸில் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நான் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணல அதை பற்றி. மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் MOOC மீன்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் ஃபார் த டிஜிட்டல் இன்க்ளூசிவ் லேர்னிங். அப்படின்னா என்னன்னா, அவன் என்ன பண்ணா, அடுத்த ஒரு இனோவேஷன், அவன் இந்தியாஸ் கமிட்மெண்ட் என்ன ஊரில் எல்லாருக்குமே இருக்குடா. யோசிச்சு பாருங்க, இதோட இந்தியாஸ் கமிட்மெண்ட் ஃபார் திஸ் எஜுகேஷன் எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன சொல்றேன், IIT NITs அதே மாதிரி சொல்றேன். நீ போய் எல்லாருமே அதை நம்ம படிக்க முடியுமா? முடியாது. JEE எழுதணும், like that we are going to be do the some things. Okay, so அப்ப அங்க இருக்க ப்ரொஃபசர்ஸோட நம்ம சில கோர்சஸ் மட்டும் நம்ம படிக்கணும்னு வச்சுக்க, அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தராங்க. எவ்ரி இயர் என்ன பண்றாங்கன்னா, எவ்ரி 6 months ஜனவரி அண்ட் ஆகஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்வயம் பிளாட்ஃபார்ம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, கொஞ்சம் மொபைலில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸ்வயம்ன்றது நோட் பண்ணி அவன் இந்த கோர்சஸ் ஹோஸ்ட் பண்ணுறான். மோஸ்ட்லி எல்லா கோர்சஸும் ஒரு IIT ப்ரொஃபஸரோ NIT ப்ரொஃபஸரோ லீடிங் ப்ரொஃபஸரோ எடுப்பார். 12 weeks கோர்ஸ் நடக்கும். 12 weeks கோர்ஸ் வீடியோ லெக்சர்ஸ் வரும், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். முடிச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு பி சர்டிஃபைட். ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வச்சுக்கோ, ஒரு மெஷின் லேர்னிங்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதில் தே ஆர் கோயிங் டு பி கிவிங் த education from the pioneer institutions. அங்கேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் உனக்கு யூஸ் ஆகும். இதோட சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இதை கொஞ்சம் மனசுல திரும்பி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இயர் இப்பயே நீ படிக்கலாம். என்னன்னா, நீ ஃபைனல் இயர்ஸ்லாம் வரக்குள்ள இப்பயே நீ படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, 12 weeks கோர்ஸ் படிச்சு வச்சுட்டீங்கன்னா, ஃபைனல் இயர்ஸ் வரக்குள்ள என்ன பண்ணா, some of the courses you can skip and you can go for some internship or placements. Your seniors are doing that one. யாராவது உன்னோட தெரிஞ்ச அக்காவோ அண்ணனோ ஃபைனல் இயர்ஸ்ல இருந்தாங்கன்னா, இப்போ சில பேர்லாம் இன்டர்ன்ஷிப்ல இருப்பான், எங்கேயாவது சென்னையிலையோ பெங்களூர்லையோ. என்ன சார் அவனுக்கு இங்கே வர வேணாமா சார்னா, ஆல்ரெடி தே டன் திஸ் கோர்ஸ், ஃபினிஷ் திஸ் கோர்ஸ் த்ரூ திஸ் ஸ்வயம் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அனதர் இந்தியாஸ். இங்கே பாரு, நான் என்ன சொல்லி இதை எடுக்கிறேன் பாரு.
அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, ஐஐடியில் இருக்க ப்ரொஃபஸரோட நாலேஜ் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க பையனுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சது தான் என்னது, இட் இஸ் கோயிங் டு பி த கமிட்மெண்ட். So the scholarship and financial aid programs help the students from economically weak backgrounds pursue their dreams. Okay, இது state government as well as the central government they are doing. இப்போ ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்துருப்பேன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறதோட இதோட இம்பாக்ட் எப்போ தெரியுமா தெரியும், இன்னொரு 10 years கழிச்சு தெரியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஒரு 60sல ஒரு சீஃப் மினிஸ்டர் காமராஜர் அப்படி இருந்ததுனால தான் எவ்ரி 5 kilometers ஒரு ஸ்கூல் வந்துச்சு. யாரும் ஸ்கூல்ஸ் அனுப்புறது ஈஸியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னா சில பேர் ஸ்கூல்ஸ்க்கு வரல, அப்போ ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றாங்க. என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றாங்க, பசங்க பசிக்கிறது, வீட்டில் சாப்பிட முடியல, அதனால எங்களால் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு, ஹி இஸ் கிவிங் த நூன் ஃபுட் கொடுக்குறாரா. ஸோ அப்படி இருந்ததுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் லிட்ரஸி ரேட்லாம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாங்க, கேர்ள்ஸ்லாம் நிறைய படிக்க வரமாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க, அவங்களுக்கு பணம் தான் ப்ராப்ளம், வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டில் வந்து இங்கே கிடையாது, சிட்டிஸ்ல இல்லை, வில்லேஜ் சைட்ஸில் வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க, அவங்க ஃபண்டிங் ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. அப்படின்றது ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வாங்க, அவங்களுக்கான செலவை நாங்கள் கொடுத்துட்றோம், ஓகேவா, தட் we will do கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்குது. அப்போ வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இப்போ பரவாயில்ல நம்ம பொண்ணோ பையனோ போயிட்டு நம்ம காலேஜில் ஒரு ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்றது. இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 years கழிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஸ்கூல்ஸோட நிற்காம எல்லாருமே லிட்ரஸி ரேட்ன்றது 10th வரைக்கும் படிச்சிட்டோம், 12th வரைக்கும் படிச்சிட்டோம்னு சொல்றோம். இப்போ இன்னொரு 10 years இதோட இம்பாக்ட் அப்போ சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம காமராஜர் பண்ணதை இப்போ சொல்றோம்ல, அப்போ இந்த எஜுகேஷன் பண்ண மௌலானா இவர் பண்ணதை இப்போ சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்போ பண்ணாலும் இன்னொரு 15 years இதோட இம்பாக்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் த திங் ஃபார் த ஃபினான்ஷியல் எய்ட் ஃபார் த ஸ்காலர்ஸ், ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஓகே, இது ஒரு ஃபாஸ்டா ஒரு இது பண்ணிக்கலாம்ப்பா. இது உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன டாபிக் பாருங்க. Way students can contribute to the education with innovation. நீங்க என்ன பண்ணலாம், இப்போ நான் இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன், கவர்மெண்ட் இவ்வளவு பண்ணுது. as a students, okay, what you can do for the development of education in India with your innovative ideas. Okay, first thing, you can develop the digital learning tools and platforms. Okay, இப்போ நிறைய AI, VR, edutech students can give some interactive learning platforms நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, இது எஜுகேஷனுக்கு உன்னோட இனோவேட்டிவ் ஐடியாஸை யூ கேன் டூ இட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போரிங்கா இல்லாம யூ கேன் டூ இட் as and somewhat interesting by adding the multimedia contents and as well as the gamification of learning can make the complex subjects like mathematics and science with fun and interactive. ஓகேவா, ஒரு புது சயின்ஸ் கான்செப்டை ஏன் அவனுக்கு புரியலன்னா அவனுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, அதனால தான் அவனுக்கு புரியல. பையனுக்கு எல்லாருக்கும் புரியும், ஓகேவா, இந்த பையனுக்கு புரியாதுன்னு கிடையாது, அந்த பொண்ணுக்கு புரியாதுன்னு கிடையாது, நம்ம சொல்ற விதத்துல சொல்லல. பட் சில பேருக்கு கொஞ்சம் ஐக்யூ கம்மியா இருக்கலாம், பட் அவனுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஆக்கணும்னு வச்சுக்க. ஹீ இஸ் ஆல்சோ ஒரு ஃபன்னா. நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஏன் படத்துல இருக்க பாட்டு நம்ம சொல்றோம் இது சொல்ல முடியல அப்படின்னா, அதோட இன்ட்ரெஸ்ட் அது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம மனசுல போய் பதிஞ்சிருக்கு. ஓகேவா, அதோட ஆக்டர் சிவகார்த்திகேயனோ விஜயோ அவர் மூலமா நம்மளுக்கு வெளிப்படுறதுனால நமக்கு ஈஸியா நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிறோம், அவரை நம்ம ரொம்ப ஈடுபாடோட நம்ம பார்க்கிறோம், அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம அவ்வளோ லவ் பண்றோம். ஓகேவா, ஸோ லைக் தட் we can do it means we can do it the fun and interactive பண்ணலாம். Students develop the mobile apps for peer-to-peer learning, helping those in remote areas access the quality education. நிறைய mobile apps you can develop. And young students can conduct the next category, the developing the digital tools category. This is the thing for the young students. நீங்க என்ன பண்ணலாம், வில்லேஜ் இருக்கு, இப்போ NSS NCCல மட்டும்தான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு கிடையாது. லீவ் டேஸ்ல நீ என்ன பண்ணலாம், ஒரு 5th standard, 6th standard, 7th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு you can give the quality supporting materials in terms of tutorials, free tutorial sections for underprivileged students. அவங்களாம் எங்கேயும் டியூஷன்லாம் அனுப்ப முடியாது, மொபைல் வாங்கி கொடுக்க முடியாது, ஆப் கொடுத்து படிக்க முடியாது, அவனுக்கு புரியவும் புரியாது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம், ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணலாம். Initiatives each one can help spreading the literacy at grassroots level. நான் இருக்கேன்னா நான் ஒருத்தன் தத்தெடுத்துட்டு ஃபுல்லா எஜுகேஷன்ல சொல்றேன், we can do it. And education awareness programs for digital skills அதெல்லாம். Then flipped classrooms, you can both online and offline you can do it, and you can do it in the visual storytellings, and these are all the things for innovative teaching methods. And you can use the social medias like YouTube, Instagrams and podcast
can be used to create the education content in regional languages. பண்ணலாமா? குட்டி குட்டி குட்டியா நிறைய ரீல்ஸ் நம்ம எவ்வளவு பார்க்குறோம், எவ்வளவு அடிக்ட் ஆகிருக்கோம். அதுலேயே ஒரு 1 minute வீடியோஸ்லாம் நீங்கள் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக பார்ப்பாங்கல்ல. சோஷியல் மீடியாஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம், அதை வந்து அவனுக்கு இன்ட்ராக்டிவா நம்ம ஒரு ஷார்ட்டா சொல்றோம், அது பண்ணலாம். அண்ட் யூ கேன் என்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பீயிங் த பிளாக்ஸ், ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் கிரியேட் பண்ண சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிரியேட் த ஸ்டார்ட் அப்ஸ் focused on affordable and accessible educations. Okay, developing the low-cost study materials and digital libraries for students in underserved areas. Okay, so even school students also they can do the research projects and take the startups. Okay, so with this background I can finish this one. இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு past ஒரு 20 minutes first I will give the small introduction. First 15 minutes I will give the I gave the introduction to the Institution Innovation Council. After next 15 minutes I will give the introduction or brief introduction about the why National Education Day is celebrated. Okay வா, அதை பார்த்தோம். அதில் யாருக்காக செலிப்ரேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நம்பர் 11 செலிப்ரேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். மௌலானாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அவரோட இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகன்றதை பார்த்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் இன் எஜுகேஷன் பார்த்தோம். ஆஸ் ஏ யங் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் யூ கேன் டூ ஃபார் த எஜுகேஷன், உங்களோட ரோல் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் நவ் யூ கேன் கெட் சம் ஐடியா அபவுட் த இனோவேஷன் ஐடியா, ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ரிகார்டிங் த நேஷனல் எஜுகேஷன் டே. ஒரு புதுசாக நெக்ஸ்ட் 15 minutes நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வந்தது லேட், அதுதான் நெக்ஸ்ட் ஒன்லி 15 to 20 minutes another day celebration. அதுவும் பார்த்தீங்கன்னா நேஷனல் இனோவேஷன் டே. ஓகேவா, இந்த நேஷனல் இனோவேஷன் டே பற்றி he is going to be give the small introduction and background behind this one. What is the role of innovation in national innovation day? ரெண்டுமே இவர் அபு கலாம், இவர் அப்துல் கலாம், நம்ம இது இருக்கார்ல அவரோட இதுதான் நம்ம இந்த நேஷனல் இனோவேஷன் டேவா நம்ம இந்தியாவில் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, பிஃபோர் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு விஷயம்